ஓடுங்க. இந்த படம் என்ன கதை சொல்லிருக்காங்க? ஸ்டோரி கனங்கா பிருத்திவிராஜ் எப்படி எடுத்திருக்காரு? படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. என்ன கதை அது? கதை வந்து மேரேஜ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் நடிகர் எப்படி இருக்கு? ஆடு ஜீவிதத்துக்கு அப்புறம் இது எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பிருத்திவிராஜ். அதுல கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமெடி அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து அப்புறம் இன்னொரு ஹீரோ என்ன பண்ணிருக்காரு? ஹீரோயின் அவ்வளோ இது இல்ல இந்த மூவி. எப்படி சொல்றது, ரெண்டு வந்து போல்டிங் அதுதான் இந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம், ஆனா ஓவரால பார்த்தா நல்லா இருக்கு. பரவாயில்ல. மலையாளம் நல்ல படமான லைக் யூ வாண்ட் டு மஸ்ட் வாட்ச் படமான லைக் பிருத்திவிராஜ் எப்படி எடுத்திருக்காரு? சூப்பர். ஆடு ஜீவிதம் படம் பாத்தீங்களா? எல்லாம் டிஃபரெண்ட் லைக் யா ஹி இஸ் a hero. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேக் இருக்குதா? First and second half is nice. படம் எப்படி சார்? நல்லா இருந்தது. பிருத்திவிராஜ் ஆக்டிங் வந்து ஆடு ஜீவிதத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. இல்ல இதுல வித்தியாசமா பண்ணிருக்காரு. நார்மலா அந்த ஒரு சூப்பர் ஹியூமன் அந்த கேரக்டர்ல இருந்து இப்போ நம்ம முன்னாடியே பார்த்ததுல இருந்து இப்போ வித்தியாசமா காமெடி ஜெனரல்ல எல்லாமே நல்லா பண்ணி. ஓகே சார், என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்காரு? இது மிக்ஸ்டு. ஆனா ஆக்ஷன் இருந்தா ஆக்ஷனும் இருக்குது, காமெடி ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்டு ஒரு ஜெனர் தான். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மொத்தமா நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. முழுநில நல்லா. ஆடு ஜீவிதம் மாதிரி இந்த படம் நல்லா சக்சஸ் ஆகும். இது ஃபேமிலி என்டர்டெய்னர். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜெனரல் இருக்கிறது. அதனால இது ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஆடு ஜீவிதம் படத்துல அவார்டு கிடைக்கும். இப்படி எப்படி இதுல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் காமெடி நல்லா பண்ணிருக்கேன். ஓகே சார், படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஈக்குவல். ஸ்டார்டிங் முதல்ல எண்ட் வரைக்கும் ஒரே ஜெர்னி தான். கம்ப்ளீட் காமெடியா இருக்கு. என்ன கதை சொல்லிருக்காங்க? ஒரு மேரேஜ் சின்ன கதை தான். ஆனா லாஸ்ட்டுக்கு வரும்போது அது ரொம்ப பிரமாதம் இருக்கு. நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் போன படம் இந்த ஆடு ஜீவிதம் சந்தியா நடிச்சிருந்தாரு. அவார்டு கிடைக்கும். இந்த படம் அந்த ஜானர் கிடையாது, டிஃபரெண்ட் ஜானர் தான். இது பக்கா என்டர்டைனர் தான். என்ன ஸ்டோரி? எந்த கிளாசிக் ஃபேமிலி என்டர்டைனர் சொன்னா ஒரு சின்ன கதையில சின்ன த்ரெட் தான், ஸ்மால் த்ரெட் பெருசா பண்ணிருக்காங்க. போன வாட்டி இந்த படம் நல்லா போகுமா? இது ஹிட் தான். ஆல்ரெடி ரிவ்யூ நல்லா. இன்னொரு ஹீரோ நடிச்சிருக்காருல, பேசில் தான். பேசில் வந்து மெயின் ஹீரோ தான். அவர் பெரிய டைரக்டர். இன்னும் ஒரு படம் இருக்கு. நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ஹீரோ ஆக்டிங் நிறைய பண்றாரு. நல்லா பண்ணிருக்காரு. ரெண்டு பேர்ல யாரு நல்லா இருக்கு? பிலிம் கதை தான் முக்கியம்.